வணக்கம் மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனதர் சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸோட துவக்கமா இருக்க போது நன்மையா அமையும்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாகனத்தோட மைலேஜ் டெஸ்ட்டுங்க, ரியல் வேர்ல்ட் மைலேஜ் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிசான் மேக்னெட்ல சிவிடிங்க, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்போ இன்ஜினோட வச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் மல்டிபிள் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்ட இன்ஜின் தான். இந்த வாகனத்தோட மைலேஜ் டெஸ்ட் தான் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி நினைக்கிறேங்க, திருச்சி பைபாஸ் நினைக்கிறேன். எக்ஸாக்ட் லொகேஷன் எனக்கு என்னன்னு தெரியல. இங்கிருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி இந்த வாகனத்தோட ரியல் வேர்ல்ட் மைலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். என்ஜின் இங்க 1 லிட்டர் 3 சிலிண்டர் மல்டிபோர்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா என்ஜின் பேவை நான் காமிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, இந்த இடத்துலலாம் ரப்பர் பீடிங் ஏதாவது கொடுத்துருக்கலாம், கையிலேயே பிடிக்க முடியல, பயங்கரமா சுடுது. ஸோ என்ஜின் வந்து நீட்டா பேக் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் அப் ஸ்பேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 98.63 பிஹெச்பிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5500 ஆர்பிஎம்ல கிடைக்குது. வேற ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 152 எண்ணம். இது வந்து பாத்தீங்கன்னா 2200 இருந்து 4400 பேண்ட்வித்ல கிடைக்குது. அராய் வந்து 17.6 சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பார்த்து வண்டி எப்படி ஓடுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கூடவே மைலேஜ் என்ன அப்படின்றது சொல்லலாம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறேன், உள்ள போய் யாரெல்லாம் இருக்காங்க காமிக்கிறேன். ஆனா டேங்க் ஃபில் பண்ணுங்கண்ணா, எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். ஆமாங்க, அதனாலதான் பொறுமையா போகணும்னு சொன்னாங்க. ஏன்னா பெட்ரோலுக்கே நம்ம வந்து நம்ம போட்ட பட்ஜெட் பெட்ரோலுக்கே செலவாயிருன்னு எனக்கு பயமா இருக்குது. அதனாலதான் பொறுமையா போங்க அப்படிங்கிறேன். டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடாதீங்கண்ணா. இல்லைனானே ஒரு வீடியோ காமிக்கணும் மக்களுக்கு. ஃபில் ஆயிடுச்சா வீடியோவில் பார்க்குறவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. வீடியோவில் பார்க்குறவங்களும் என்ன போய்கிட்டே இருக்கு, ஃபில் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணாவே ஃபியூவலோட காஸ்ட் தாங்க பிரதான காஸ்ட்டாக இருக்குது. ரூம் கூட அஃபோர்டபுளாக போட்ட முடியுது. இன்னைக்கு நம்ம அங்கே போகிற ஒர்க்கில் போகிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் ஸ்டே பண்ணுறதுக்கே 4300 தான் வருது. பெட்ரோல் காஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. அதுவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லாம் போகிறப்ப பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம். ரூபாய்க்கு 1800 ரூபாய்க்கு போட்டாலே மதுரை வந்துட்டு போயிருப்பாங்க சிஎன்ஜில. ஸ்கேனர் எங்கே வச்சிருக்கிறாரு அண்ணன்? மிஷினுங்களா? ஓகே. ஓகே ஓகே டன். ஓகேங்க. ஓடி இருக்குன்னா இப்போ ரீசெட் பண்ணிடலாங்க. அப்படியே உள்ளே வாங்க. டோர் ஓப்பனில் இருக்கிறதுனால காமிக்க மாட்டேங்குதா? ஓகே, ஒரு அழுத்துறேன். இப்போ ரீசெட் ஆகுதா? ரீசெட் ஆயிடுச்சு. 17,797 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ட்ரிப் வந்து ரீசெட் பண்ணிட்டோம், 0ல் இருக்குது. நம்ம ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு எவ்வளோ ரியல் டைம் மைலேஜ் வருதுன்னு திருப்பி டேங்கை ரீஃபில் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். சும்மா ஜஸ்ட் லைக் தட்டு ஒரு மைலேஜ் டெஸ்ட்டாக இல்லாமல் நிசான் பிராண்ட் பற்றியும் பேசுவோம். ஃபஸ்ட்டு தமிழ் வீல்ஸ் மணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நிசான் பிராண்ட் பற்றினா உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதாவது ப்ராடக்ட் வைஸ் ஓகே ப்ரோ.
எனக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, நான் இப்ப யாரா கேக்குறாங்க அப்படின்னா நிசானை சஜஸ்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், ஓகேங்க. அவங்க ஷோரூம்குள்ள போன உடனே ஒரு பயந்துடுறாங்க. ஏன்னா மேக்னைட் மட்டும் தான் அந்த ஷோரூம்ல நிக்குது. அடுத்தடுத்து அப்கமிங்ஸ் மாடல்ஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இவங்க எக்ஸிட் ஆக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ எனக்கு வந்து அதுதான் பட்டுச்சு. மேபி இன்னும் ஒரு சில மாடல்களை வந்து அடுத்தடுத்து லான்ச் பண்ணணும். ஓகே, பண்ணாங்கன்னா நம்பி நிசானை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். விப்ரஜேஷ் ப்ரோ, உங்களோட அபிப்பிராயம்? மணிஜி அப்படியே உங்க மைக்க விப்ரஜேஷ் ப்ரோ அப்படியே கொடுங்க, சொல்லுங்கள். மணி சொன்னதே தான் ஆக்சுவலா என்னோட மெயின் அபிப்பிராயம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து முன்ன இருந்த அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மைக்ரா, சன்னி அண்ட் எக்ஸ்ட்ரேல், அப்புறம் டீனா இருந்தது. டீனா வந்து ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த டைம்ல நிறைய இருந்தது. ஆனா லேட்டர் ஆன் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டியை வச்சு இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு பழச்சிட்டு இருக்காங்க. ஆனா பரவாயில்ல, ஒரு வண்டி வச்சிருந்தாலுமே அவங்க பண்றது பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா எத்தனை மேனுஃபேக்சரால ஒரே ப்ராடக்ட் மட்டும் வச்சு அந்த அளவுக்கு இத்தனை வருஷம் தாக்கு பிடிக்க முடியுங்கிறது நமக்கு உண்மையா தெரியல. நல்லா பண்ணிட்டாங்க, வேல்யூ ப்ராடக்டா நல்லா இருக்கு. ஆனா இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் வண்டி இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் லைட்டா அப்படியே அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே இப்போ மேக்னைட் ஃபேஸ் லிஃப்ட்டும் வர போகுது. ஓகே, சோ அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு அதையும் தாண்டி புனிதமானதா அதான் அதையும் தாண்டி கொஞ்சம் புனிதமான ப்ராடக்ட்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். டிரைவர் மாதிரியே வந்து இங்க நிசான்ல வந்து ஒரு 7 சீட்டர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நீங்க 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட்லாம் போயிட்டு வந்தீங்க, ஆல்ரெடி பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெனோல கண்டிப்பா ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. நிசான்ல வந்து அதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் டஸ்டர் வந்து இங்க டெரானோன்னு வரப்போகுது. ஓகேங்க, டஸ்டர் டெரானோ வரதுக்கு எப்படியும் 2026 கிட்ட. ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேக்னைட்டோட அப்கிரேட் வரப்போகுது. டோட்டல் அப்கிரேட், நிறைய சேஞ்சஸ் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி நிறைய பண்ண போறாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு எஸ்யூவி இறக்க போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மிட் சைஸ் நிசான்ல பிரீமியமான ஒரு எஸ்யூவி இறக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு. சோ எது முதல்ல வருங்கிறது தெரியல. ஆனா இப்போதைக்கு டெஸ்டிங்ல இருக்கு நிசான் மேக்னைட். இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னா பழைய நிசானோட குவாலிட்டிங்கிறது இப்ப வர வெஹிக்கிள்ஸ்ல இல்ல. பழைய நிசான் கார்ஸோட வந்து குவாலிட்டி இப்ப நம்ம ஒண்ணுல ஜஸ்ட் சர்வீஸ் சென்டர் போனோம், அங்க சன்னிய டோரை திறந்தாலே அந்த தட்டு அந்த டோரோட வெயிட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. பட் அந்த குவாலிட்டியை மேக்னைட்ல நம்மளால எதிர்பார்க்க முடியாது. டெஃபினெட்லி அதோட பாயிண்ட் எனக்கு எப்படி தோணுதுனாங்க, இப்போ ஆக்சுவலா வந்து ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும், இந்த ப்ராடக்ட்டை சக்சஸ் பண்ணி ஆகணும். இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட் சென்சிட்டிவ் கூட. ஸோ அப்போ வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்தாகணும்னு முயற்சி பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. இன்னொன்று எனக்கு என்னன்னா, இந்த நார்ம்ஸ் வந்துகிட்டே இருக்குல்லங்க, BS6 ஸ்டேஜ் 1 வந்து ஸ்டேஜ் 2 வந்துச்சு. அப்போ எமிஷன்ஸை வந்து மினிமலைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கர்வ் வெயிட்டை குறைக்கிறது. கண்டிப்பா. ஸோ அப்போ எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியை கொஞ்சம் குறைச்சு பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கர்வ் வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். மேபி அப்படி போயிருக்கலாம், என்னோட அபிப்பிராயம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று என்னன்னா, இவங்க அதாவது நிசான் முன்னாடி இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரீமியமான குவாலிட்டிஸ் எல்லாமே கார்ஸ் கொடுத்திருந்தாலும் சேல்ஸ் ஃபிகர்ன்றது பெருசா இல்ல. பட் இப்ப ரெனோ வச்சு ஒரு சில விஷயங்களை வந்து கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ரெனோ கார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் இப்ப மேக்னைட் எப்படி இருக்கோ இதே மாதிரிதான் கைகரோட குவாலிட்டியுமே வந்து இருக்க போகுது. பட் ஆனா சேல்ஸ் நம்பருங்கிறது இங்க அதிகமால இருக்கு. எனக்கு ஏன் அப்படின்னு தோணுதுனாங்க, இப்போ நிசான் மேக்னைட் இப்போ சப் 4 மீட்டர்ல ஒரு எஸ்யூவி மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு இது பார்த்தோன்னே நல்ல ஸ்டான்ஸ் இருக்கு. பட் வேற எனக்கு கைகர் பாக்குறப்ப வந்து ஒரு குவிட்டோட எமர்ஜ் தூரத்துல இருந்து வரும்போது அது குவிட்டா கைகரானே கன்ஃபியூஷன் வந்து எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ அது வந்து எனக்கு ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி நமக்கு நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பேசும்போது அவங்க சொல்றதும் அதுதான் இருக்கு. என்னன்னா எனக்கு கைகர் பாக்குறப்போ ஒரு குவிட்டோட ஃபீல் தான் வருது. ஒரு ப்ராப்பரான ஒரு இதை எஸ்யூவின்னு சொல்ல முடியாது, கிராஸ் ஓவர் எஸ்யூவினாலுமே அதுக்கான ஒரு நேச்சர் இல்லையோ அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றது வந்து நான் பாக்குறேன். ஆனா 100% மேக்னைட்டோட டிசைன் வந்து சூப்பரான நல்லா இருக்குங்க. அதுவும் எனக்கு இந்த பர்சனல் ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் வித் பிளாக் 100 எனக்கும் தான் ரொம்ப இருக்கு. அதான் பேக்கேஜிங் வந்து பிரில்லியண்டா பண்ணிட்டாங்க. 6க்குள்ள வருது. அந்த 6 lakhsல இருந்து
லைக் உதாரணத்துக்கு 6 lakhsன்னு வேற வண்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையில எஸ்பிரஸோன்னு கூட சொல்லலாம். எஸ்பிரஸோ, ஆல்டோ ஏகப்பட்ட காம்படிட்டரை இது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்னு சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க வேகனர் எடுத்துப்போம். வேகனர். வேகனரோட டாப் எண்ட் மாடல், அதாவது டாப் 2 மாடல் எடுக்கிறோம்ல இந்த 1.2 லிட்டர், அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து இதுல எடுத்துற முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அந்த ரேஞ்சில இருந்து 6 lakhsல இருந்து 13 lakhs 14 lakhs வரைக்குமே வந்து மேக்னெட் இருக்கு. பல வேரியன்ட்ஸ், பல கியர் பாக்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து டூ ஆர் டை அப்படின்ற சிச்சுவேஷனுங்க. 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட். உங்களோட அபிப்பிராயம் என்னங்க? 1 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு வேகனார் அந்த கேட்டகரியில காம்பீட் பண்ணக்கூடிய வண்டிகளோட இருக்கிற ஒரு வண்டி. அதுல வந்து உங்க பேஸ் வேரியன்ட்ல இருந்தே தேவையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துறாங்க. கொஞ்சம் அதுலயே வந்து டாப் லெவல் எக்ஸ்வி பிரீமியம் போனீங்கன்னா ஃபீச்சர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி 360 கேமரா சிஸ்டம், ஆட்டோ ஏசி எல்லாமே கொடுத்துறாங்க. எதுவுமே ஃபீச்சர்ஸ் ரீதியாக எதுவும் மிஸ் ஆகுற மாதிரி தெரியாது. ஸோ அந்த லெவல்ல இருக்கிற வண்டிகளோட கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் ஈக்குவலண்டா வந்துருது. என்ஜின் பவர் ஒன்று தான் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டருங்கும் போது 72 ஹார்ஸ் பவர் தான் வருது. 72 PS தான் பவர் இருக்கே தவிர அது ஒன்று தான் காம்ப்ரமைஸ் ஆகுதே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு விஷயத்துலையுமே திஸ் இஸ் ஈஸிலி கம்பேரபிள். இப்போ ஃப்ராங்க்ஸ் டெல்டா பிளஸ் கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பலேனோடைய வேரியன்ட்ஸோட கம்பேர் பண்ணலாம். ஸோ எந்த ஸ்விஃப்ட் பலேனோ இப்போ மீதி காம்படிஷன் பாத்தீங்கன்னா டாடா பஞ்ச்லயுமே ஈஸியாக காம்பீட் பண்ணலாம். ஹுண்டாய் எக்ஸ்டர், டாடா பஞ்ச், எதுல வேணாலும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி பாத்துக்கலாம். இன்னொன்னு, நான் ஒரு யூசர் கூட இன்டராக்ட் பண்ணியிருந்தேங்க. அதாவது என்ன பரிணாமத்துல பாக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்போ, நான் வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் தான் எங்கிட்ட இருக்குது. என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு 7 லட்சம் 8 லட்சம் அதிகபட்சம். அப்போ என்னோட எஸ்யூவியா எடுக்க முடியுமா, ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவியா எடுக்க முடியுமா அப்படின்ற கனவை வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் பூர்த்தி செய்யுது. சஸ்பென்ஷன் பத்தி பேசணும்னு நினைச்சிருந்தேன். நாம பேசிட்டு இருந்தோம்லங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இனிஷியல் செட் ஆஃப் நிசான் மேக்னெட்ல பயங்கர ஹார்டா இருக்கும். ஒரு கட்ட வண்டி போற ஒரு ஃபீல் இருக்கும். சின்னதா ஒரு கேட்டைஸ்லாம் விட்டீங்கன்னா டம்மு 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 டம்முன்னு அடிக்கும். ஒரு ரோட்ல சின்னதா ஒரு அட்டை கிடந்தது மேலே ஏற்றணும்னா கூட உள்ள ஃபீல் ஆகும். ரோட்ல என்ன இருக்கோ அது அப்படியே கேபின்குள்ள ஃபீல் ஆகும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷனை வந்து ஸ்லைட்டா வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஓரியன்டா கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப ஸ்டிஃபா இல்லாம கம்ஃபர்ட் ஓரியன்டா ஸ்லைட்டா இருக்கு. உங்களோட ஃபீல் எப்படி இருக்குங்க? வெல் அதுதான். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வண்டி லான்ச் ஆன சமயத்திலே வண்டி ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஏஎம்டி வண்டியை ஓட்டினேன். அண்ட் வந்து இப்போ புது அந்த BS6 Phase 2 டர்போவும் ஓட்டியிருக்கேன். இப்போவும் ஓட்டிட்டு தான் இருக்கும். ஸோ வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் வித்தியாசம் நீங்க சொன்னதுதான். பழைய இருந்த அந்த கட்ட டைப் சஸ்பென்ஷன் அந்த ஃபீல் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. அதை இப்போ வந்து இந்த கைகர் ரெனோட அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கோங்கிறது என்னோட ஃபீல். ஏன்னா கைகர் வந்து ரெனோ பொதுவாகவே சஸ்பென்ஷன்ல ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெனோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த நிசான் மேக்னெட்டுக்கும் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. டஸ்டர் ஒன் ஆஃப் த குவிட் எடுத்துக்கலாம். அருமையான ஒரு எக்ஸாம்பிள். குவிட், ட்ரைவர் எல்லாமே ரெனோ சஸ்பென்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ரெனோவோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ மேக்னெட்டுக்கும் வந்திருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். டர்போ, இந்த டர்போ பத்தி பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா பவர் டெலிவரி லீனியரா இருக்கு. அந்த சிவிடியோட ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா என்னால ஃபீல் பண்ண முடியல. நம்ம பிரபா ப்ரோ கூட சொன்னாரு, பலினோவோட ஃபர்ஸ்ட் ஜென்ல வந்து அந்த சிவிடி வந்து இருக்கு பாத்தீங்களா, அது அவர் சொல்ற மாதிரி தான். ஸ்லாம் பண்ணா அந்த ரப்பர் பேண்டால இழுத்து அது மாறுறது வந்து நமக்கு தெரியும். இது ஆனா ஸ்மூதா இருக்கு. இப்போ i20 IVTயுமே அதே மாதிரி தான். i20 IVTயுமே அதே மாதிரி இழுத்து போற மாதிரி தான் இருக்கு. அதான் அவங்க மோடெல்லாம் கொடுத்தாலும் அது ஒரு சிவிடிங்கிறது நல்லாவே தெரியும், எவிடென்ட்டா தெரியும். அது இங்க நல்லா பண்ணிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு டே டு டே க்ரூஸ்க்கு வந்து ஏற்ற வண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா எந்தூசியாஸ்டிக்கா ஸ்லாம் பண்ணி நம்ம ஓட்டுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப இது கிடையாது. பட் ஒரு டே டு டே ஒரு காமன் மேன் எடுத்து ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சோம்னா நல்லா இருக்கும். எந்த குறையுமே நம்ம சொல்ல மாட்டோம். அது எனக்கு பிடிச்சிருந்தது. NVH மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஃப்ரண்ட்டில் கூட எனக்கு ஓகே அப்படின்னு வந்து, பின்னாடி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின் நாய்ஸும் சரி, டயர் நாய்ஸ், ஏன்னா ரியரில் வந்து நமக்கு லைனரும் கொடுக்கல. ஸோ அப்போ டயர் நாய்ஸ் பயங்கரமாக க்ரீப்பின் ஆகுது. அது ஆனால் எனக்கு என்னன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன பேசுறீங்கன்னு கூட கேட்க மாட்டேங்குது நீங்கள் ஒரு 100+ க்ரூஸ் பண்ணும்போது. அது எப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பின்னாடி உட்காடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஸ்பீடா மீட்டரே வந்து பார்க்கல அப்படின்னா நீங்க ஒரு 100+ல போறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இப்ப ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்களோ ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவா போங்க அப்படின்னு சொல்ல வைக்குது. ஸோ அந்த லெவலுக்கு ஏர் நாய்ஸ் வந்து பின்னாடி கிரியேட் ஆகுது. பிளாஸ்டிக்ஸோட ரேட்டில் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில்ஸ்லாம் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற பிளாஸ்டிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி, அதாவது டு த கோர் இது வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்டா கான்சென்ட்ரேட்டடா உருவாக்கப்பட்ட ஒரு கிராஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த பிரைஸ் கம்மிங்கிறத வந்து காமிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் வந்து
என்ன சொல்றதுங்க, அந்த கேபின் லைட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேபின் லைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்ல கொடுத்து நீங்க போட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அது கூட இன்னும் பெட்டரா இருக்கும். அதே மாதிரிங்க JBL ஸ்பீக்கர்ன்றாங்க, அந்த JBL ஸ்பீக்கருக்கான மரியாதையே இல்லாத மாதிரி காப்பிரைட் வரலனாலும் வந்ததுனால நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். நான் ஒரு 10 செகண்ட் ப்ளே பண்றேன், கேளுங்க. இது என்னன்னா எனக்கு பேசிக்கா மத்த பிராண்ட்ல கொடுக்குற ஸ்பீக்கர்ஸ்க்கு இதுக்கு எந்த வித்தியாசமுமே இல்ல. இல்ல இத வந்து ஹைலைட்டடா மென்ஷன் பண்றதா நான் தப்பா சொல்றேன். JBL நார்மல் ஒரு மியூசிக் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேயோட இருக்குன்னா முடிஞ்சிருச்சு. இந்த JBL ஸ்பீக்கர் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கனால தான் இது நமக்கு மைனஸா படுது. இதுதான் நானும் சொல்ல வரேன். ஏன்னா அத நீங்க அந்த பிராண்ட மென்ஷன் பண்றதுனால தான் இப்போ நம்ம இவ்வளவு பேசுறோம். இது அது டிஃபால்ட்டா ஒரு ஸ்பீக்கர்ஸ்னா இட்ஸ் ஓகே, பட்ஜெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிடுவோம். JBLன்னு சொன்னங்காடி தான் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஸோ அது பண்ணாம இருந்திருக்கலாம். மற்றபடி விசிபிலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்குங்க, அதுல எல்லாம் குறையே இல்லை. ரோடு எப்படி இருக்குன்னு காமிச்சிரும். எப்பேற்பட்ட ரோட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கணும்னு தெரியணும்ல. சரி, எல்லாரும் நோட் பண்ணீங்களா, பிரேக்ல ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்குது, என்னது இது? அது இப்ப சர்வீஸ் சென்டர்ல கேட்கும்போது ஸ்டாக்ல வர பிரேக் பேட் வந்து சவுண்ட் வரும் தானா. ஓகே, 18,000 கிலோமீட்டருக்கு சவுண்ட் வரும் தானா. இல்ல நமக்கு எப்படியோ இன்னும் மேக்னெட்டுக்கு சரியான டெஸ்ட். அது மேக்னெட் கூட விட்டுருங்க, நம்ம பாடிக்கு தான் நல்ல பயங்கரமான ஒரு டெஸ்டா இருக்கு. வெதர் கண்டிஷன்லயே நாங்க மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவோங்க. மல்டிபிள் வெதர் கண்டிஷன்ல மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். மழை, வெயில் எல்லாமே. இங்க பாரு இந்த நேரம் கொடுத்துருப்பான் எக்கோ ஸ்போர்ட்ல பையன். நம்ம முன்னாடி குடுத்துற போறாங்க தான் வச்சிங்கன்னு பின்னாடி வர கொடுத்தான் ஏறி போறான் பாருங்க பாருங்க. ப்ரோ ரேசர்ங்க அவன். இந்த மாதிரி ப்ரோ ரைடர்ஸ்னால தாங்க இன்னைக்கு கார் பைக் ஓட்டுறவங்கள பார்த்தா வெறுப்பாகிற மக்கள் வந்துட்டாங்க. எனக்கு அதை விட ஒரு பயங்கரமான எஃபெக்ட். நான் இப்படி சாஞ்சு உட்காந்துன்னு வைங்களேன், பின்னாடி வீல் ஆர்ச்ல இருந்து இருக்கிற அந்த தண்ணி தெறிக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குது. அது டால்பி சரவுண்டுங்க, டால்பி 12.1. அப்ப வந்து பாத்தீங்களா எல்லாம் ஸ்தப்த நாடகத்துல இருந்து சத்தம் வரும், அதெல்லாம் நீங்க ஏத்துக்கு தான் செய்யணும். நல்ல தண்ணி தெறிக்கிற சவுண்ட், குழிக்குள்ள விடுறது, சேத்துக்குள்ள. இவர் என்ன பண்றாரு, இது என்ன லைட்டு? அது கண்ணிலே அடிக்கிறதுக்கு லைட். என்னது இதெல்லாம்? இது பரவாயில்லைங்க, நிறைய பேர் இந்த போலீஸ் லைட் மாதிரியே ப்ளூ 100 எல்லாம் போட்டு. என்ன கேக்குறாங்க, கண்டதுக்கு ஃபைன் போடுறீங்க, டயர் வெளியே வந்தா ஃபைனு, ஃப்ளேம் ஓட்டுனா ஃபைனு, இதெல்லாம் ஏன் ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறது? இதைத்தானே பிடிக்கணும். லோ பீம் போட்டு வர கல்ச்சரே இருக்க மாட்டேங்குது. அதுவும் மழை பெய்யறப்ப லோ பீம் எல்லாருமே போட்டு வந்தா எல்லாத்துக்குமே விசிபிலிட்டி நல்லா இருக்கும். ஸ்டீரிங் ஃபீட்பேக் எப்படி இருக்கு போறப்போ? ஐயோ ஐயோ, போனே விழுந்துருச்சு. ஆட்டோ ரீசென்டர் போனா போகுதுன்னு ஆகுது. ஆட்டோ ரீசென்டர் இதோட வந்துங்க பாதி ஆயிட்டு பாதி அப்படியே நிக்குது. இது வரைக்கும் தான் வருதுங்க, அதுக்கு மேல வர மாட்டேங்குது. ஃபீட்பேக்கும் பெருசா இல்லங்க. எப்படிங்க லெஃப்ட் எடுக்க சொல்லு. இந்த இருங்க, இந்த அந்த ஸ்ட்ரைட் தான் ஸ்ட்ரைட். ஏங்க நீங்க வர டீ கடையா நிறுத்துவாங்க. தேநீர் இடைவேளையா? தேநீர் இடைவேளை தேவை. ஒரு நல்ல ஒரு பேக்கரியா பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா, நம்ம அந்த 145 ஓடிடுச்சு, ஒரு 5 கிலோமீட்டர் ஏதாவது ஓட்டிட்டு இல்ல அடுத்த பெட்ரோல் பங்க்ல வந்து மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லிடலாம். ஏன்னா இதுக்கு மேல போச்சுன்னா இருட்டிடும். இது இப்போ வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ஒரு மல்டிபிள் வெதர் கண்டிஷன்ஸ், ரோடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 to 12 நிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 14 கிலோமீட்டர் வரைக்கும் காமிச்சிச்சு. நார்மலா ஹைவேஸ்ல ஓட்டலாம். இல்லனா நான் அப்புறம் பண்ணுவேன்னு நினைக்கிறது, ஏதாவது வேலை இருக்கேன் அப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறது அப்படியே மறந்துடுறேன். அக்கா டேங்க் ஃபில்கா ஓகேவா? அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, நீங்க உள்ள நின்னுங்க. ஓடிருக்கு 148 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஸோ அக்கா டேங்க் திருப்பி ரீசீவ் பண்றாங்க. வருதுன்னு காமிங்க.
இதுதான் எங்களுக்கு ஆட்டோ கட்ட ஃபயர் பண்ணாக்கா கொஞ்சம் கலந்து கலந்து போடுங்க பார்க்கலாம். தண்ணி உள்ள போகுதுங்க. ஸோ 12.59 லிட்டர் வந்திருக்குதுங்க. 1277 ரூபாய். ஸோ எவ்வளோன்னு சொல்லிடுவோமா ப்ரோ? இங்கே ஓடவை காமிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 148.1ங்க. ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிற மக்களுக்கு இருங்க, நான் கை எடுத்துக்கிறேன். ஸோ அது கிளியராக தெரியும். 148.1 ஓடி இருக்கு. நம்ம இப்போ ரீஃபில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 12.59 லிட்டர் வந்து ரீஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஆவரேஜாக எடுத்து பார்த்தா 11.75ங்க. இங்கே பாருங்கள், 11.75 வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மைலேஜ். இது வந்து மல்டிபிள் வெதர் கண்டிஷன். நம்ம சிட்டி ஹைவேஸ் ஓட்டணும், சிட்டி ரோடு ஓடணும், ரொம்ப நேரவாக இருக்கிற ரோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ், அதுக்கப்புறம் வந்து வெதர் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு ஓடணும். ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 27.5 வச்சிருக்கேன். பட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 24 இருந்துச்சு. அதான் வச்சு ஓட்டணும், ஆட்டோவில் தான் வச்சு ஓட்டணும். ஸோ 11.75 அப்படின்றதாங்க இந்த வாகனத்தோட மைலேஜ். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மைலேஜ் டெஸ்ட் வந்து மற்ற வண்டிக்கு ஏதாவது பண்ணணும்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாற்றி எடுத்து வரோம். வீடியோ முடிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் நம்ம கூட வந்து விபர்ஜித் ப்ரோ இருந்தார். ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அதுக்கப்புறம் பிரபா ப்ரோ, இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் சீனுக்குள்ளேயே வராருன்னு நினைக்கிறேன். இவர் தாங்க ஃபுல்லாக இருந்தார் நம்ம கூட. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வீல்ஸ் மணி ப்ரோ இருக்கிறாரு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அடுத்து இன்னும் ஒர்க்லாக்கு ரொம்ப கிலோமீட்டர்ஸ் இருக்குது, போவோம். ஏன்னா நைட் ஆயிடுச்சு, போகலாம். வீடியோ முடிச்சுக்கலாங்க. எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. நைட் டைமில் தயவு செஞ்சு ஹை பீம்ஸ் பயன்படுத்தாதீங்க. இதே மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தனாலும் ஹை பீம்ஸை தவிர்த்து லோ பீம்ஸ் போடுங்க. ஃபாக் லாம்ப்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அந்த எல்இடிஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரில்லில் மாட்டுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பொறுமை போய் வாங்க. டரா, டேக் கேர், பாய்.